வீட்டில் கண் திஷ்டி இருக்கின்றதா? இது ஒரு பெரிய கேள்வி. இதற்கு ஒரு விடைதான் இதன் விளக்கம். அன்பார்ந்த சுதர்சன் அஸ்ட்ராலஜி ரெமடிஸ் நேயர்களே, திஷ்டி என்பது உண்டா என்பதை பார்க்கும்போது, ஒரு மனிதன் கல்லறிக்கு தப்பினாலும் தப்பி விடலாம், ஆனால் கண்ணெறிக்கு தப்ப முடியாது என்று எல்லோரும் சொல்லுகின்றார்கள். அதை பார்க்கும்போது ஒன்றை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். கண் திஷ்டி என்பது ஒருவரை ஒருவர் புகழ்ந்து பேசும் பொழுது அடுத்தவர் விரும்பாதது. அந்த விரும்பாதது ஒருவருடைய வளர்ச்சியையும் விரும்பாதது. அதனால் பாதிக்கப்படுகின்றானா பாதிக்கப்படவில்லையா என்று கேட்டால் நிச்சயமாக பாதிக்கப்படுகின்றார்கள். அந்த பாதிப்பு மனிதனை என்ன செய்கின்றது? நோய் நொடிகளால் பாதிக்கின்றது, அல்லது கடன் உபாதையால் பாதிக்கின்றது, தொழில் நடக்காமல், இப்படி சொல்லுகின்றார்கள். இவர்களுக்கு ஒரு சின்ன விஷயம், எதையும் முறிக்கக்கூடிய தன்மை சனி பகவானுக்கே உண்டு, தீர்ப்பு சொல்லக்கூடிய தகுதியும் அவனுக்கே உண்டு. அதனால் அந்த சனி பகவானுடைய நாளான சனிக்கிழமை இரவு 8 மணி முதல் 9 மணிக்குள் நிச்சயமாக நீங்கள் வெண்கடுகு என்று ஒன்றை மாட்டு மருந்து கடையிலே வாங்கி வெள்ளை துணியிலே கட்டி மண் அகலிலே வைத்து அந்த மண் அகல் மூலமாக வீட்டு வாசலிலே நிலைப்படியின் முன்னால் வைத்து அந்த தீபத்தை ஏற்றுங்கள். அது எரிந்து முடிக்கும் பொழுது வெடிக்கும். அதை வெடித்து முடித்த பின் அதை எடுத்து ஒரு பையில் போட்டு வையுங்கள், தண்ணீரில் கொண்டு போடுங்கள். திஷ்டி என்பது மனிதனுக்கு உண்டு. அந்த திஷ்டியை நீக்கக்கூடிய ஒரே பொருள் வெண்கடுகு என்பதை மிக தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன்.